பழம்பெரும் தமிழ்நாட்டின் ஒரு செழிப்பான இராஜ்யத்தில் தன்னுடைய நாட்டை வலிமையாக்கவும் மக்களின் தைரியத்தை சோதிக்கவும் விரும்பிய ஒரு அறிவாளி அரசன் வாழ்ந்து வந்தான். ஒரு நாள் அரண்மனை மண்டபத்தில் பெரிய அறிவிப்பை வெளியிட்டான். இந்த கோட்டையின் மகத்தான கதவை யாராவது தங்களது கைகளால் தள்ளித் திறக்க முடிந்தால் அவருக்கு நாட்டின் ஒரு பகுதியை பரிசாக அளிப்பேன். ஆனால் தோல்வியடைந்தால் அவருடைய கைகள் வெட்டப்படும் என்றான். அந்த அறிவிப்பு கேட்டு மக்கள் எல்லோரும் அதிர்ச்சியடைந்தனர். கதவு மிகப்பெரியதாகவும் மிகவும் கனமானதாகவும் இருந்தது. அதை திறப்பது சாத்தியமில்லை என்று அவர்கள் நினைத்தனர். மேலும் தோல்வியின் தண்டனை மிகவும் கடுமையாக இருந்ததால் யாரும் அந்த போட்டியில் கலந்து கொள்ளத் துணியவில்லை. நாட்கள் கடந்தன. மக்கள் அந்த வாய்ப்பை பற்றி பேசிக்கொண்டே இருந்தாலும் பயம் அவர்களை பிடித்துக் கொண்டிருந்தது. என்ன ஆகும்? தோற்றுவிட்டால் வாழ்க்கையே முடிந்துவிடும் என்று அவர்கள் தங்களை தாங்களே தடுக்கிக் கொண்டனர். அப்பொழுது இதை கேள்விப்பட்ட ஒரு இளைஞன் மட்டும் முன்வந்தான். அவன் சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்தவன். ஆனால் அவனுடைய கண்களில் ஒரு தைரியமும் நம்பிக்கையும் இருந்தது. மக்கள் அவனை நிறுத்த முயன்றனர். அதில் ஒரு முதியவர், இது விளையாட்டு விஷயம் இல்லை. தோற்றால் உன் கைகளை வெட்டிவிடுவார்கள். உன் எதிர்காலம் என்ன ஆகும் என்று கேட்டனர். அதற்கு அந்த இளைஞன் அமைதியாக சிரித்தபடி, வென்றால் நான் அரசனாகுவேன். தோற்றால் கைகள்தான் போகும், உயிர் போகவில்லை. ஆனால் முயற்சி செய்யாமல் வாழ்வதுதான் உண்மையான இழப்பு என்றான். அவனது வார்த்தைகள் பலருக்கும் புதுமையாகத் தோன்றினாலும் யாருக்கும் அவனை பின்தொடர தைரியம் வரவில்லை. இளைஞன் கோட்டையின் முன் சென்றான். அந்த பெரிய கதவை நேராக பார்த்தான். ஒரு நொடி கண்களை மூடி தன்னம்பிக்கையுடன் மூச்சை இழுத்துக் கொண்டான். பிறகு முழு சக்தியுடன் கதவை தள்ளினான். எல்லோரும் மூச்சை நிறுத்தி பார்த்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அடுத்த நொடியில் நடந்தது ஒரு அதிசயம். கதவு எளிதாக திறந்துவிட்டது. அது பூட்டப்படாமல் இருந்தது. அந்த கதவை யாரும் முயற்சி செய்யாததால் அது திறக்க முடியாதது என்று எல்லோரும் எண்ணியிருந்தார்கள். அந்த இளைஞன் வெற்றி பெற்றான். மக்கள் தங்கள் தவறை உணர்ந்தார்கள். அவர்கள் தோல்வியை அல்ல, முயற்சியைத் தவிர்த்ததே அவர்களின் உண்மையான தோல்வி என்பதை புரிந்து கொண்டார்கள். அரசன் மகிழ்ச்சியடைந்து அந்த இளைஞனின் தைரியத்தையும் புத்திசாலித்தனத்தையும் பாராட்டி வாக்குறுதியின்படி நாட்டின் ஒரு பகுதியை அவனுக்குக் கொடுத்தான். அந்த நாளில் இருந்து அந்த இராஜ்ய மக்கள் ஒரு பெரிய பாடத்தை கற்றுக்கொண்டனர். பயம் பல கதவுகளை மூடுகிறது, ஆனால் முயற்சி அவற்றை திறக்கிறது. அதேபோல் நம் வாழ்க்கையிலும் பல வாய்ப்புகள் முடியாது என்று தோன்றலாம். ஆனால் முயற்சி செய்யாமல் விட்டுவிடுவதுதான் உண்மையான தோல்வி. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மை தடுக்கிற பெரிய எதிரி பயமே. அதைத் தாண்டி ஒரு அடியை எடுத்தால் வெற்றி நம்மை நோக்கி வரும். ஆகவே நம்புங்கள், முயற்சி திருவினையாக்கும்.